மன்மதரதியை போல் இருக்கும் மலைக்கு மேல் வாழும் புரட்டி சேலா உள்ளதை உள்ளவாறு உண்மையாய் உரைத்தாய் உனக்கு வேண்டிய பொன்னையும் பொருளையும் மாறி வழங்குவேன் புரட்டி. ராணி அம்மான்னு சொல்லிடி. ராணி அம்மா மன்மத ரதிக்கு மேல் இருக்கும். அதாவது மன்மதனும் ரதியும் தான் அந்த உலகத்திலே மிகவும் அழகா இருந்தாங்களாம். அவங்களோட அழகா இருக்கிற உன்னுடைய உண்மையான பொண்ணு உண்மையை உள்ளவாறு சொன்னாயானால் உனக்கு வேண்டிய பொண்ணையும் பொருளையும் வாரி வழங்குறம்மா. அதாவது உண்மையான நிகழ்காலம் எதிர்காலம் வருங்காலம் என்ன நடக்க போகுது அப்படின்றது அறிவித்தால் எனக்கு பொன்னியும் பொருளும் வழங்குறேன்னு உரைக்கிறாய். ஆமாடி அம்மா. அப்படி இருந்த போதும் அதாவது நம்ம அண்ணன் என்னது யூடியூப் செல்வம் அண்ணா அவர்கள் அவர் எப்பயுமே பாரு எல்லாம் ஸ்டாண்ட் போட்டு தான் பதிவு பண்ணுவாங்க. ஆமா. அவர் அண்ணவர் கையிலேயே தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆமா. கையிலேயே அவர் வந்ததுல இருந்து இது வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால அவர் புகழ் இன்னும் ஓங்க அன்னை ஆதிபராசக்தி இந்த காளியம்மா நாம தரிச்சுப்போ வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். சாந்தி என்பவர்கள் எனக்காக 50 ரூபாய் பின் வழங்கியுள்ளார். அவர்கள் ஆண் போன பக்கமான மரசுபட்டு ஆண்டு பெண் போன பக்கமான பெத்து பெருகி எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வாழ என்று இந்த காளியம்மனை பிரார்த்திக்கின்றேன். ராமோ அம்மா, உன்னுடைய எதிர்கால நிகழ்காலம் என்ன குறி உரைக்கணும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்னமா செய்யணும்? ஓட்டு பெட்டியா? என்ன சொல்றா? ஆமா, பசுமா அடுத்தானே பிள்ளையார் முடிந்து வைத்து புதுப்பட வண்டி ஓடிட்டு பசுமாடு சாணம் எடுத்து பக்குவமா தான் மெழுகி பிள்ளையார் பிடித்து வைத்து அருகு புண்மை இதெல்லாம் சாட்சி இனி புது புடவை அணிந்து உதித்து அதாவது உடுத்தி உன் குலதெய்வத்தை வேண்டினால் நான் உள்ள குறிய உடைப்பேன். அம்மா அப்படியே இருந்தாலும் சொல்ற பூச்சியில கவுளி சொல்லுது. பூச்சியில கவுளி சொன்னாரோ ரம்மையே
சொன்னா ஆ, உடனடியாக செல்வம் சேரும் அம்மா. செல்வம் சேருமா? ஆ. செல்வம் சேருங்கிற அப்படியா இருந்தாலும் அப்படியா இருந்தாலும் நான் யாரு, நான் எந்த நாட்டு இளவரசி, என் வாழ்க்கையில என்னென்ன நடந்திருக்குது எல்லாம் ஒவ்வொன்றா வரிசையா சொல்லிட்டு பார்க்கலாம். அம்மா அப்படி சொல்வதா இருந்தால் பசுமாட்டு சாணம் கொண்டாந்து பாங்குடன் தான் வலித்து மெழுகி பிள்ளையார் பிடித்து வைத்து அருகு துன்பை இதெல்லாம் சாத்தி, அதாவது நீ புது புடவை உடுத்தி உன் குல தெய்வத்தை வேண்டி நின்னால் நான் உனக்கு உண்டான புரிய உரைப்பேன் அம்மா. அப்படியா? அப்படியே ஆகட்டும். சின்ன சின்ன மொட்டு வைத்து குளித்து நீராடி விட்டு வந்துட்டோம். அடுத்து என்னமா பண்ணணும்? அதாவது நான் எங்களுக்கு வந்து காளியாரி மாரியாரி கடகரப்பா ஒன்று வர கருப்பினாரு அப்படின்னு சொல்லி எல்லா சாமியும் கும்பிடுவோம். உங்க குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கும்ல, அது என்ன சாமி? எங்க குலதெய்வம் சொல்லு. உங்க குலதெய்வம் என்னன்னு உங்களுக்கு தாண்டி தெரியும், சொல்லு. எப்படி எப்படி உங்களுடைய குலதெய்வம்? அவன் சொல்றாமா, நம்மளது வந்து மாரியாயி காளியாயி கருப்பினாரு ஒண்ணு வேற கருப்பு சாமி அந்த சாமி இந்த சாமின்னு சொல்லி பெருமாள் அப்படின்னு அங்கங்க போனது வடபத்திரகாளியா கூட இருக்கலாம். ஆமா, அல்லா சாமி உங்க சாமி. ஆனா எங்க சாமி பச்சை மிளகாய்ங்கிறான். பச்சை மிளகாயா? பச்சை மிளகாய் 2 கிலோ வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். பச்சை மலையாயி. பச்சை மலையாயா? அப்படியா இருந்தாலும் இப்ப நீ என்ன பண்ணணும்? இப்ப நீ சாமி கும்பிடுற குலதெய்வத்தை நீ கூப்பிட போற, நீ கூப்பிடும் போது ஏதாவது அருள் வருமா? அருள் வரும், பிடிக்கணும். ஆறு பிடிக்கணும், நீ தான் பிடிக்கணும். சரி, அருள் வந்தா நாங்க வந்து எங்க பூலோகத்துல எலுமிச்சிக்கா கொடுக்கறது வழக்கம். அதே மாதிரி நீயும் அருள் வந்து ஆடினா நான் எலுமிச்சி மரத்தை வாயில வைக்கிறேன். சரியா? எலுமிச்சை மரத்தை வாயில வைக்கிறேன். பழத்தை வாயில வைக்கிறேங்க. யாருக்கு வைக்கணும்? ஏ சாமியோ, யாருக்கு? நீ சாமி வரும்னு சொன்ன, நீ குடிக்கணுங்கிற. குடிக்கணும். காவு கொடுத்து நான் முடிச்சுக்கிறேன். நானும் கலந்துக்க மாட்டி பூச்சியில. அமரு. அப்படியா? அங்கா பவனி அம்மா வாரோ.
ஏன்டா? சாமியார் வாயில வேணும், என் வாயில எதுக்குடா வச்சுக்கிட்டு? உன் வாயில வச்சுக்கிட்டு என்ன இருக்குண்ணா? ஒரு நீ கொஞ்சம் கேட்டியே ஒரு கேள்வி. அவன் என்ன சொன்னான்? பழத்தை வாயில வச்சுக்கண்ணா. நான் வந்து எங்க சாமி வரும், சாமி வரும்போது ஆண் வாயில வரும்போது பழத்தை வாயில வச்சு கப்புனு பிடிச்சிக்கான்னு சொன்னான். யார பிடிக்கணும்னு சொன்னாலா? யார் வாயில பழம் வைக்கணும்னு சொன்னாலா? பழத்தை வாயில வச்சுன்னு சொன்னா அப்படின்னு சொன்னா. நான் அவ ஆண் வரும்போது எனக்கு பதட்டத்துல எனக்கு ஒண்ணுமே புரியல. என் வாயில வச்சுட்டு ராணி இப்ப ஒழுங்கா வை சொல்ற மாதிரி மறுபடியுமா? ஆமா, அது அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. அடியா குரத்தி, நான் யாரு, என் பேர் என்ன, எல்லாம் ஒவ்வொன்னா சொல்லி பார்க்கலாம். நீ யாரு, உன் பேர் என்ன, என்ன என்ன நடக்க போகுது, இது வரைக்கும் என்ன நடந்துச்சு? அம்மா கோழி முட்டை தாயே கண்ணழகி கண்ணழகி, அம்மா கண்ணழகி, அம்மா கோடாரி தாயே கண்ணழகி. இதுக்கு மேல நடக்க போறத சொல்லுவே என்ன? இப்ப சொல்லலாமா? உன் பேரு நல்லா பெருந்திருவா, உன்னோட உடம்பிறப்பு சுமக்கரையா. எப்படி எப்படி? உன் பேரோ பெருந்திருவான், உண்மைதான் உண்மைதான். உன் உடம்பிறப்பு சுமத்தரை, சரி சரி. உன் கணவன் துரியராஜன், அவரோட உடம்பிறப்பு 100 பேரு. உன் மகனோ லட்சுமண குமாரன். உண்டுன்னா உண்டுன்னு சொல்லமா, இல்லன்னா இல்லன்னு சொல்லணும். உண்டுதாமா உண்டுதான்.
வரைக்கும் சொன்னதெல்லாம் யார்கிட்ட வரவழி கேட்டு வந்து சொல்லிருக்கோம். இதுக்கு மேல நடக்க போறது என்னன்னு சொல்லிடு அம்மா. நடக்க போறதா அதோடயா இருக்குதம்மா. வேற என்ன இருக்குது? இன்னும் என்னென்ன இருக்குது. சுக்கிரன் வந்து குருவோட போயிருக்கான், குரு வந்து சுக்கரனோட போய்க்கிறான், புதன் வேளங்கிட்ட போய்க்கிறான், வெள்ளி வந்து ஓ சாமியோ ஓ சாமியோ, அதாவது வெள்ளி சனியோட சேர்றான் சுவாமியோ, சனியோட சேர்றானா. அதனால என்ன நடக்க போகுது தெரியுமா சுவாமியோ? அப்படி சொல்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு யாரு பகையாளி, நாங்க என்னென்ன செஞ்சிருக்கிறோம், நாங்க எப்படியாப்பட்ட நாட்டில் வாழ்ந்து வருகிறோம் அதான் சொல்லிடியம்மா. என்னென்ன பண்ணிக்கிறீங்கிறத அப்படி அக்கா அக்கா கொக்கு கொக்கா கொக்கு கொக்கா தெரியும் சாமியோ. சொல்லு சொல்லு பாக்கலாம். அவ சூதனால பகடையாடி நடக்கிற வழியில நச்சுமுள்ள நாட்டி வைத்தா, குடிக்கிற தண்ணியில குளிக்கிற தண்ணியில கூரூசி நாட்டி வைத்தா, முள்ளிக்கிற சாதத்துல ஒரு கோடி நஞ்ச வைத்தா, படிக்கிற பாயில பாம்ப சுருட்டி வைத்தா, உண்டுனா உண்டுன்னு இல்லன்னா இல்லன்னா சாமியோ. உண்டுதாமா உண்டுதான். யாருக்கு அப்படி பண்ணி வச்சாங்க? அதாவது பாண்டவருக்கு. பாண்டவர் எங்களுக்கு யாரு? பாண்டவர் உங்க பங்காளிங்க. உங்களுடைய பங்காளிகள். சரி சரி. அப்படியே இருந்தாலும் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டேன். இதுக்கு மேல நடக்க போறது என்ன? இதுக்கு மேல நடக்க போறதா? பாண்டவர் வருவாங்களா இல்ல கணக்கத்துல செத்து போய் இந்த நாட்டு பூரா நாங்களே ஆளுவோமா எல்லாம் சொல்லிடு. அதெல்லாம் சாமியோ, அதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, சுக்கிரன் சனியோட சேர்ந்துகிட்டது. அதனால என்ன நடக்குதுன்னா, நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க தெரியுமா? இதெல்லாம் பண்ணிவிட்டு, அதாவது இந்திரபிரசவம் என்று ஒரு ஊரு, அவங்களே ஒரு நாட்டை வந்து உருவாக்கி வச்சு மலைய குச்சி கோவரம்லாம் கட்டி சுத்தமா வாழ்ந்தாங்க. அத போய் அதனுடைய கனக பிரதேசத்துக்கு உன் கணவன் போனாரு. முன்னாடி அடுத்து சொல்றேன். அதான் மன்னவர் போனார். மரியாதை முக்கியண்டி. போனாரு. அந்த உலகத்தை பார்க்கும்போது பொறாமை 12 முடிஞ்சு 13வது அஜ்ஞாதவாசம் முடிஞ்சு பாண்டவர் நாடு கேட்க வருவாங்க. தெரியுது சாமியோ, நிறுத்து சாமியோ. அதாவது அப்படி இருக்கும்போது போனாரு, போய் பார்க்கல, அது மேல ஆசையை பிடிச்சுக்கிச்சு உங்க கணவனுக்கு. சரி. அதனால முதல்ல அவர் இங்க வரவழைத்தீங்க. ஆமா, உங்க பையனுக்கு ஊனூல் கல்யாணம். என்ன நூலு? பூணூல் கல்யாணம். அவங்கள வர வச்சீங்க. சரி. வழியில தான் இத்தனை கொடுமையும் பண்ணீங்க. அப்பயும் அவங்க செத்தானுங்களா? இந்த நாட்டை நாங்களே ஆளுன்னு நினைச்சோம். ஆயா அப்ப
தான் அவனுக்கு சாக மாட்டேங்கிறானுங்க. நீங்க தான் சாவ போறீங்க. என்னது? இல்ல 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 அவங்க சரி, அப்ப கானகத்துக்கு போன திரும்பி வருவாங்களா வரமாட்டாங்களா? அதான் கேளு சாமியோ. சரி சொல்லுமா. உங்களுக்கு என்ன அப்படி பொத்துக்கிட்டு வருது, கோவம் வருது, ரோசம் வருது? ஏய், என்னடி மிரட்டுற? உண்மை 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 சொல்றேன் சாமி, உண்மை சொல்றேன். அப்படி வரும்போது சாமியோ என்ன பண்ணீங்க, இத்தனையும் பண்ணிவிட்டு சூதுனால பகடையாடி அவரு நாடு நகரம் உப்பு சட்டி வரையோடு எல்லாத்தையும் புரிஞ்சிட்டு சாமியோ. உண்மைனா உண்மைனா உண்மை சாமி, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல சாமியோ. ஓட்டுக்கிற துணியை தார ஒண்ணு கூட விட்டாங்க எல்லாத்தையும் அதையும் ஒண்ணு சாமி உண்டை கட்டாடோ கரை வச்சு அப்படி எங்க எங்க அல்ல சாமி இல்ல சாமி அவங்க அவங்க பாண்டவரன் அப்படி உட்கார வச்சிருக்கீங்க சாமியோ. அப்ப அவங்க வந்து எல்லாத்தையும் வச்சு ஆடி விட்டாங்க சாமி. சரி, எல்லாத்தையும் வச்சு ஆடி நாடு நகரம் எல்லாம் தோத்துட்டாங்க. சரி, இருந்தது அந்த பத்தினி என்னடி எப்படி பத்தினிங்க? ஐயோ சாமி, நீ தான் பத்தினி. ஏயா 5 பேத்து கூட படுக்கிற அவ பத்தினியா? என்னையாட்ட ஒருத்த கூட பத்து பிள்ளை பேக்கணும். இல்ல சாமி, பாய் தவறி வந்து விட்டது, நீ தான் பத்தினி. அந்த பத்தினியும் வைத்து ஆடி விட்டார் தர்மராஜா, ஆடிட்டார். அப்ப தோத்து போயிட்டாங்க. என்ன போயிட்டாங்க? தோத்து போயிட்டாங்களா? அது தெரிஞ்சுட்டான். அந்த பத்தினி ரகுபரான்னு தோத்து போயிட்டாங்க. ஆடி போட்டு தோத்து போட்டாங்க சாமி. எங்க போச்சு அப்படி வராது சாமி, உளராட்டம் தான் வரும். அதுக்கு வந்து நீ வந்து கோவப்பட வேண்டாம் சாமியோ. அப்புறமேல சாமியோ அப்படி இருக்கும்போது சாமி என்ன பண்ணுன்னு அது வந்து அந்த துரியோதனோட தம்பி யார் சாமியோ? அந்த மகாராஜா அவரை விட்டு அவரை திரௌபதியை பிடித்து சபை இழுத்துட்டு வர சொன்னாங்க சாமி. எப்படி? அதாவது மூடிய பிடிச்சு அவ 60 அடி கூதலையும் பிடிச்சு தர சொன்னாங்க சாமி. அப்ப அந்த அம்மா வந்து 27 நாள் ஆனா என்ன சாமி நடக்கும்? ஒரு பொம்பளைக்கு 27 நாள் 27 மாசத்துல 27 நாளா என்ன சாமி நடக்கும்? என்னடி நடக்கும்? எனக்கு ஒண்ணும் தெரியாத. ஐயோ சாமி, இது கூட தெரியாத உட்காந்துக்கிறேன். என்ன ஆணி அம்மா எத்தனை பிள்ளைய பத்து நீ உனக்கு தெரியல? தெரியலம்மா எனக்கு ஒண்ணும். அதாவதுமா அது தூரம் போயிடும், வீட்டுக்கு தூரம் போயிட்டா. அப்படி நான் சபைக்கெல்லாம் வரமாட்டேன்னு அந்த அம்மா சொல்லுது. சரி, அத்தாவும் கொண்டானாரு போய் முடிய பச்ச தர இழுத்துட்டு வந்துட்டாங்க சாமியோ. இழுத்துட்டு வந்தாரு. அப்படியே வந்துட்டாரு சாமியோ. வந்து அந்த அம்மா கேக்குது, அதாவது சபையோர்களே அனைவரையும் கேக்குது. என்னன்னு அந்த விசுமரு கேக்குது, ஜாகினி கேக்குது, இன்னும் மத்தவன மகாராஜன கேக்குது, திருதராட்டிய மன்னவன கேக்குது. ஐயா பெரியவர்களே என்ன ஒரு பெண்ணு பாராம எத்தனை பேரு இப்படி இழுத்துட்டு வராங்களே, யாரும் கேட்க மாட்டீங்களோ அப்படின்னு கேக்குது சாமி. ஒருத்தனுக்கும் கூட யாருக்கும் ஒண்ணு கூட இல்ல சாமியோ. என்னடி? ஐயோ இல்ல இது யாருக்கும் இல்ல சாமியோ. அப்படி ஆனியம்மா நீ கோவப்பட்டுக்காத அப்படி கேக்குது. அந்த அம்மாளுக்கு வந்தது பாரு கோபம். இல்ல அப்ப கேட்டது, பண்ணை இலக்குமணி எண்ணெய் வச்சு ஆடினாரா, எண்ணெய் இலக்குமணி தண்ணை வச்சு ஆடினாரான்னு கேட்டாங்க. சரி சரி. இல்ல தர்மராஜா எல்லாத்தையும் தோட்டத்துக்கு பிறகுதான் ஆடினாரு அப்படின்னா, இது என்ன தர்ம நியாயம் என்று கேட்கும் போது இது நியாயம் இல்லதான், அதனால இது தப்பான காரியம் தான் அப்படின்னு அப்படி அவரு தொழில் உறிஞ்சார் சாமியோ. ஆமா சாமியோ. அப்படின்னா என்ன தெரியும்? அதாவது அந்த மண்டை கட்டவனுக்கு மகாராஜாவுக்கு ஒரு ஆசையா அந்த அம்மாவை வந்து அம்மனமா பார்க்கும். ஆமா, அவளையெல்லாம் அப்படி பார்த்தா தான் நல்லா இருக்கும். ஒண்ணு உங்களை பாக்குறது இல்ல சாமி, உங்களை அத அப்படி சொல்லுவாங்களா? அப்ப திருச்சோதரன் தொழில் உரியான் சாமியோ. தொழில் உரிந்தா அந்த அம்மாவுக்கு வந்து என்ன ஆச்சு, அந்த கண்ணம் பறந்தாம இருக்கிறார்ல, இந்த கருவாய் திருட்டு முஞ்சி திருட்டு படுத்து என்ன பார்த்தா என்னடி எப்படி? இல்ல சாமி நான் விட்டு தாண்ட மாட்டேன். அப்படியா? அவர் வந்து மாளாத தொழில் கொடுத்துட்டார் சாமி. இவனும் மன்னவர் மண்ணை இழுத்தாரு இழுத்துக்கிட்டே இருந்தாரு. தொழில் வந்துகிட்டே இருந்தது. அப்படியே மழை மாறி அந்தானி இந்தானி குமிஞ்சு போச்சு சாமி. புடவை இது மாதிரி மகாராணி தொட்டு பேசக்கூடாது சொல்லுது சாமி, சொல்லுது. சரி அப்படி இழுத்து மனு அவரால முடியலையா
அந்த அந்த ராணியோட இடுப்பு ஒரு இஞ்சி முதுகு கூட பார்க்க முடியல. எதையுமே பார்க்க முடியல சாமி. இவளை எவ்வளவுமே பார்க்க முடியல. என்னடி ஒண்ணே தொட்டு தொட்டு காமிக்கிற? ஐயோ அந்த மகர அந்த அம்மால பார்க்க முடியல. சரி சரி. ஒரு களைச்சுட்டாரு சாமி. களைச்சுட்டு கீழே விழுந்துட்டாரு. அப்புறமேட்டுக்கு சாமி அப்புறம் முடிச்சுக்கணும் சாமி இரு சாமியும். அப்புறம் அது பாச்சா இங்கெல்லாம் பார்த்தாங்க 100 பேர் பண்டாட்டியும் போனாங்க சாமி. போய் பார்க்கலாம். அதை கூப்பிட்டு கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? ஐயோ இப்படி அழகழகான புடவை இருக்குதா, எல்லாமே கட்டிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணாங்க, 100 பேர் அவுத்து போட்டு அந்த புடவை கட்டிக்கிட்டாங்க சாமி. என்னடி எப்படி எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லிக்கிட்டு எங்க பாரு, நல்லதா இருந்தா பலமா சொல்லு, நாட்டு மக்கள் கேட்கட்டும். பொறுமையா சொல்லிடி, இருக்கட்டும் சாமி. உண்டுனா இல்லன்னா உண்மையா இல்லையா சாமி? உண்டு 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 தாமா கட்டிக்கிட்டாங்க சாமி. அந்த பத்தினி பார்த்தாளா? இல்ல அந்த அந்தம்மா பார்த்தாளா? இந்த பத்தினி பார்த்தாளா? எந்த பத்தினி? இல்ல அந்தம்மா பார்த்தாளா? அப்புறம் அதாவது நான் வந்து ஐவருக்கும் தேவியும் அழியாத பத்தினிமா இருந்தா இந்த பாவிய கட்டண புடவை பூரா பட்டு பூச்சா பறந்து போகணும்னு சொன்னாங்க சாமி. சண்டாளி முன்னாடி இப்படி சொல்றீங்க, நாளைக்கு நாங்க எப்படி வெளியே போறோம்? பட்டு பூச்சா பறந்து போகணும்னு சொன்னாங்க சாமி. பூரா புடவை பட்டு பூச்சா பறந்து போயிரு சாமி. அந்த ஒரு அம்மனா அம்மனப்படுத்துறதுக்கு 100 அம்மனா ஆயிட்டாங்க சாமி. உண்டுனா உண்டுன்னு சாமி, இல்லன்னா இல்லன்னு சாமி. உண்டு தாண்டி உண்டு தான். அன்னைக்கு நாங்க அம்மனத்தோட தான் இன்னும் சொல்ல முடியா? அது உண்டு சாமி, உண்டு தான். அப்படின்னால் இப்ப என்ன நடக்கும் தெரியுமா சாமி? என்ன நடக்கும்? அதாவது கடல் நீர் வத்தி கள்ளி பால் வத்தி அண்டமே நீங்க மண்டமால விழுந்தாலும் சரி சரி அந்த ஐவர் பஞ்ச பாண்டவர் சாவ மாட்டாங்க, எந்த ஆபத்தும் வராது சாமி. சரி. அவங்க அதாவது 12 ஒரு வருடம் பாரவணம் போய்க்கிறாங்க. அக்கியாதவாசம் முடிஞ்சு வந்து நாடு கேட்பாங்க சாமி. நாடு கேட்டா தரமாட்டேன்னு சொல்லுவோம் சாமி. 18 நாள் 18 நாள் போர்கள் நடக்கும் சாமியும். சரி. அப்படி நடக்கும் போது அந்த வீமன் இருக்கிறார வீமன் அவங்களோட திண்டல சாமியும் ஓம்பட பிரசங்கரான இல்ல சாமியும் துரியோதன மகாராஜ ஆமாடி அந்த திண்டல அடிச்சு கொண்டு போட்டுருவான் சாமி. ஐயா அப்பா ஐயா அப்பா